ப்ராப்ளமே பார்க்காத இல்லை. இயேசு கிறிஸ்துவே அத்தனை ப்ராப்ளத்தை பார்த்துருக்கிறேன். பிரச்சனை வந்துருச்சுன்னா சோர்ந்து போகக்கூடாது, ஜபத்தில் தரித்திருக்கணும். பிரச்சனை வந்துருச்சுன்னா சத்தத்தை நீங்க எழுப்பணும். அவன் அக்னியின் உக்கிரத்தை 7 மடங்கு ஏத்துனான். ஓடா, நான் என் தேவனை ஆராதிப்பேன், ஒன்றும் உங்களை கீழ்படுத்த முடியாது. நானே சாட்சி. ஆமென். நான் சாட்சி. நான் நிக்கிறேன். பிசாசு பலமுறை என்னை எப்படியாவது நான் தேவனோடு சேரும்போது கிட்டி சேரும்போது என்ன பண்ணுவாங்க? அதாவது நிறைய பேர் சொன்னா கடவுளோட சேரும்போது பிரச்சனை வரும். அப்படி கிடையாது. உங்களை ஆஃப் ஆகிறவன் ஏதோ ஒன்று செய்வான். ஆனா அதை பார்த்து அப்படியும் பிரச்சனையா அப்படி சோர்ந்து போகக்கூடாது. அப்பதான் நீங்க சாத்ராக் மீசாக் மாதிரி எழுந்திருக்கணும். நீங்க என்ன வேணா பண்ணிப்பாரு, தலை முடி கூட கருக்காது. அவர் சொன்னார், பிசாசு என்ன செய்ய நினைத்தார். நீ பயப்படாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆவியையும் சரீரத்தை கொள்ளுகிறதற்கு நீங்க பயப்படாதீர்கள், ஆவியும் ஆத்மாவையும் கொள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்க. அப்பொழுது என்ன பயப்படாதீர்கள். யாருக்கு பயப்படணுமா? சரீரத்தை கொள்ளவனுக்கு பயப்படாதப்பா. சரீரத்தை கொள்ளவர் யாரு? ராஜா நேபுகாத்நேசர். அந்த மாகாணத்தில் பொறாமை கொண்டவர். இவன் அக்னிக்கு இரையாக்கிட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, சரீரங்களை கொண்டு போய் சரீரத்தை கொள்றதுக்கு பயப்படல. எங்க ஆண்டவர் உடிப்பாரா, போனாலும் கிளம்புது, பிரச்சனைக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லி சரீரங்களை கொண்டு உள்ள கொடுத்தாங்க. அப்ப என்ன நடந்தது? பெரிய விடுதலை அப்பதான் சரீரம் வந்து முக்கியமானது. இந்த சரீரங்களை கொள்ள வல்லவர் கொள்ளுகிறவர்கள் பயப்படலாம். அதனால பயப்படாம உள்ள கொடுத்தான். ஆனா ஆத்மாவையும் ஆவியும் கொள்ள வல்லவர் பயப்படுங்கள் சொன்னது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆகிலும் நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் தலை மயிரும் ஒன்றாகிலும் கீழே இருக்கிறது. இவங்களுக்கு தலைமுறை கருகிச்சாங்க, இல்லை பிஞ்சு விழுந்துச்சாங்க. அவனுங்க ஆத்மாவை கொள்ளறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, சரீரத்தை கொள்ளறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா வெளியே வரும்போது முடி கூட விடல. அப்படி என்றால் நீங்கள் தேவனை நம்பி நிற்பீங்கன்னா, தேவனுக்கு பயப்பட்டீங்கன்னா, தேவனுக்கு கீழ்படுத்தீங்கன்னா, தேவனோட சேர்ந்து இருப்பீங்கன்னா, முடிகள் ஒன்றும் கீழே விடுவதில்லை. உங்களை துணை கூட அணுகாது. பெரிய கருப்பு புகைமூட்டத்தில் போயிட்டீங்கன்னா கருகன்னு வரணும். ஆனா இவங்க வேற மாதிரி பொண்ணு மாதிரி வராங்க. நீங்கள் தேவனோடு உட்கார தங்க மாதிரி ஜொலிப்பீங்க. ஆமென்.